பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்களோ உன்னை ஆளுவதில்லை அப்படின்னு. நாம ஆதி ஆகமத்துல பாக்குறோம், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டு நீ சகலத்தையும் ஆண்டு கீழ்ப்படுத்தி கொள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம எல்லாவற்றையும் ஆளுறதுதான். ஆனா இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கடன் வாங்குறோம், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஆயிடுறோம். மற்றவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய எண்ணங்கள், இதுக்கெல்லாம் நாம அடிமையா இருக்கிறோம். நிறைய பேரு மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிமையா இருக்கிறோம். அதே மாதிரி 4 பேர் நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நாம வாழாம இருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த 4 பேருக்கு நம்மளை குறிச்சு நினைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழாம அவங்களுடைய எண்ணங்களுக்கு நாம அடிமையாகிறோம். ஆனா தேவனுடைய நோக்கம் அது அல்ல. அதே மாதிரி பாவம் செய்யறவங்க அந்த பாவத்துக்கு அடிமையாயிடுறாங்க. ஏதோ ஒரு பாவம் இச்சை, அதுக்கு அடிமையாயிடுறோம். ஆனா தேவன் உங்களுக்கு ஆளுகைய கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை ஆளும்படி நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா, அதாவது தேவன் உங்களை ஆளும்படி நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா நீங்க சகலத்தையும் ஆளுவீங்க. ஆமென்.